கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யெஷுவா பைபிள் தமிழ் வேதாகம பாடசாலையினுடைய திருச்சபையியல் எக்லீஷியாலஜி வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இது 11வது வகுப்பு. இந்த வகுப்புக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக 2 வேதவசனங்களை வாசித்து நாம் உள்ளே செல்வோம். முதல் வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிறதான அத்தனை சத்தியங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்து பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அதே போல எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். இந்த வசனத்தின்படி நீங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் பூர்வ பாதையில் தான் உங்களை நடத்துகிறதா என்பதை அலசி ஆராய்ந்து பார்த்து பூர்வ பாதையில் செல்வதற்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அதே போல் நம்முடைய தரிசனம் இங்கே ஸ்க்ரீனில் இருக்குது. அதே போல் நம்முடைய விசுவாச பிரமாணம் இங்கே ஸ்க்ரீனில் இருக்குது. தேவைப்படுகிறவர்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படித்து தெரிந்து கொள்ளுங்கள். திருச்சபைகளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். எக்லீஷியாலஜியா என்கிறதான ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், சபையை குறித்ததான காரியங்கள். ஏனென்றால் இன்றைக்கு சபையை குறித்ததான வெளிப்பாடுகள் குறைந்து போய்விட்டது. சபையை குறித்ததான அறிவு இல்லாத ஒரு காலகட்டமாக இன்றைக்கு இருக்கிறது. சபையை குறித்து அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சபையை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற மாபெரும் ரட்சிப்பின் திட்டத்தை குறித்ததான அறிவு நமக்கு இருக்க வேண்டும். தொடர் வகுப்புகளிலே நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்திருப்பீர்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வெளியே உள்ளே என்கிறதான அந்த கான்செப்டை வச்சு உங்களோடு மனுக்குலத்திற்கான தேவ திட்டம் என்கிற தலைப்பிலே இந்த வேத பாடங்களை நான் சொல்லிக் கொடுத்து வருகிறேன். ஈஸியாக புரியணுன்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளை வச்சு நான் சொல்லித்தந்து கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே பார்த்தோம், வெளியே உள்ளே அப்படின்னும் பொழுது வெளியே இருக்கிற மனுக்குலத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும். அதற்கான திட்டம் தான் இந்த எக்லீஷியான்ற பொழுது முழு வேதாகமத்தில் 3 பிரிவாக அதை பிரித்தோம். மனசாட்சி கால எக்லீஷியா, நியாயப்பிரமாண கால எக்லீஷியா, கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியா. அதில் முதல் 2ஐ நாம் ஓரளவிற்கு புரிந்து கொள்ளும் அளவிற்கு கற்றுக்கொண்டோம். 3வது இருக்கிறதான மாறாத இன்றைக்கும் இருக்கிறதான முக்கியமான எக்லீஷியாவான கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியாவை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த மனசாட்சி பிரமாண கால எக்லீஷியாவை குறித்ததான மறுபடியுமான ஒரு பார்வை ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரை, நியாயப்பிரமாண கால எக்லீஷியா ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரை, கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியா இயேசு கிறிஸ்துவிலிருந்து இன்று வரைக்கும். கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியா அப்படின்று நாம் பார்த்தோம். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கிறிஸ்துவானவருடைய ஜீவ பலி. அவர் தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து இந்த திருச்சபையை அவர் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். கிருபாதார பலியாக அவர் வந்திருக்கிறார் என்பதை நாம் வசனங்கள் மூலமாக தெரிந்து கொண்டோம். அதே போல போன வகுப்புல அதை குறித்ததான திட்டம், சிலுவை மரணத்திற்கு முன்பாக அவர் எரவ் பஸ்கா என்கிறதான அந்த மாலை நேர பஸ்காவை அனுசரித்தது குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இந்த இடத்துல வரும்பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க உங்க வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அந்த வேதாகமத்திற்கான முக்கியமான ஒரு பின்னணி என்ன என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். நீங்கள் வாசிக்கிற கையில் வைத்திருக்கிற வேதாகமும் உங்களுடைய கலாச்சார பின்னணியிலேயோ அல்லது மொழி பின்னணியிலேயோ அல்லது உங்களுடைய வரலாற்று பின்னணியிலேயோ எழுதப்படவில்லை. ஒருவேளை இந்திய தேசத்தில் இருந்தீங்கன்னா இந்திய வரலாற்று பின்னணியில் எழுதப்பட்ட புஸ்தகம் அல்ல. இந்திய வரலாறோ இந்திய கலாச்சாரமோ இந்திய மொழிவியலோ வேதாகமத்திற்குள்ளாக இல்லை என்கிற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தை படிக்கும் பொழுது அது எந்த பின்னணியிலே, யாருக்காக, எப்பொழுது, எப்படி, எதற்காக, எங்கே என்கிறதான கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்போ வேதாகமத்தின் ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது அதற்கு பின்பாக இருக்கிறதான பின்னணிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த பஸ்கா அப்படின்னா என்னன்னு தெரியாதபடினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையை கொண்டாடினார், அவர் அந்த ஆட்டை அவர் சாப்பிட்டார் என்கிறதான ஒரு கதையை பேசி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு இந்த பின்னணி தெரியல. ஏன்னா அவங்க பின்னணியில் வேதாகமத்தை வாசிக்கிறாங்க. புரியும்படியாக ஒன்று சொல்கிறேன், அப்போ ஈஸியாக புரிஞ்சிடும். வேதாகமத்தில் வாசிக்கிறோம், நீதிமான் பனையை போல செழிப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? நல்லா புரிஞ்சுக்கணும். நீதிமான் பனையை போல செழிப்பான்.
அப்போ நம்முடைய கான்டெக்ஸ்டில், நம்முடைய பின்னணியில் பனை என்றால் என்ன அப்படின்னா, நம்முடைய கிராம பகுதிகளிலே நீண்ட நெடிய மரமாக இருக்கிற நொங்கு தரக்கூடிய மரம் தான் பனை மரம். அப்போ நாம வாசிக்கும் போது நீதிமான் பனையை போல செழிப்பான் அப்படின்னும் பொழுது நம்ம கண்களுக்கு முன்பாக என்ன வரும்? பனை மரம் ஞாபகத்துக்கு வரும். உடனே பனை மரத்தை குறித்து நிறைய ஆராய்ச்சிகள்லாம் செய்து அதை போல அப்படின்லாம் வியாக்கியானம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். நிறைய பிரசங்கிகள் இது வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. பனை மரத்தை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க. பனை மரத்தை போல நீதிமான் செழிப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக பைபிள் தேசத்தில் வேதாகம் எழுதப்பட்ட அந்த இடத்துல பனை மரம் இல்லை. நம்ம ஊரில் இருக்கிற பனை மரம், நொங்கு மரம் அங்கே இல்லை. அப்போ பனை மரம் என்றால் என்ன அப்படின்னா பேரீச்சை மரம். அங்கே பேரீச்சை மரத்தை குறித்து சொல்லியிருக்கிறது. நல்லா கவனமாக கேட்கணும். அப்போ அதுவும் பனை தான். பனை வகைகளில் ஒன்று பேரீச்சை, தென்னை, அதே போல நொங்கு மரம். இதெல்லாமே பனை மர வரிசையில் வரக்கூடிய மரங்கள். அப்போ பனையை போல செழிப்பான் அப்படின்னதும் நம்ம ஒரு கான்டெக்ஸ்டுக்கு நம்ம ஊரில் இருக்க மரத்தை நீ நினைவு கூறக்கூடாது. அது வெளிநாடுகளிலே, பாலைவன பிரதேசத்திலே, கீழ்திசை தேசங்களிலே இருக்கக்கூடிய, அங்கே வளரக்கூடிய, வளைகுடா நாடுகளில் வளரக்கூடிய பனை மரம். அந்த பனை என்னது? பேரீச்சை பனை. இப்போ மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு என்ன பனை தெரியும்? அங்கே பாமாயில் பனை மரம். சரியா? அங்கே பனைமரம் என்னது? பாமாயில். அப்போ அங்கே இருக்கவங்க என்ன யோசித்துப்பாங்க? நீதிமான் பனையை போல செழிப்பானது பாமாயில் நினச்சிக்குவாங்க இல்லையா? ஆனால் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பனைமரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பனைமரம் அது பேரீச்சை மரம். பேரீச்சை மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது கனிகளை கொடுக்க ஆரம்பித்தால் அந்த மரம் முழுவதும் கனி இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஒரு வேளை நீங்கள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு போயிருந்தீங்கன்னா ஒரு பனை மரத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அந்த சீசனில் மழையே இல்லாத அந்த இடத்துல, காஞ்சி போன இடத்துல அந்த மரத்தில் பழங்கள் சுற்றிலும் குமிஞ்சு இருக்கும். அந்த கிளைகள் ஃபுல்லாக இருக்கும். அதை பறிக்கிறதுக்குன்னே ஒரு ஆட்களை வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீதிமான் பனையை போல செழிப்பான்னா அந்த நிலத்துல ஒன்றும் இல்லாட்டாலும், தண்ணியே இல்லாட்டாலும் அந்த மரம் முழுக்க முழுக்க பழங்களால் நிரம்பி இருக்கும் என்பதை வெளிப்படுத்துகிறார். நாம என்ன நினைச்சிட்டோம்? வேற ஒன்று உயரமா வளருது, அப்புறம் கற்பனை, அது ஸ்ட்ராங்கா இருக்குது கற்பனை, அது வேற ஆழமா விட்டுரும் கற்பனை, இப்படி பல கற்பனைகளை நாம் வைத்திருக்கிறோம் புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ பைபிள் படிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அது வேதாகமத்தின் பின்னணியிலே அதனுடைய இடங்கள், அதனுடைய கலாச்சாரம், ஒரு குறிப்பிட்ட இனம், குறிப்பிட்ட புவிசார் குறியீடு, இவைகளை உள்ளே வைத்திருக்கிறது. எனவே வேதத்தை வாசிக்கும் போது புரிந்து கொள்ளணும். இங்கே பஸ்காவை ஆசரித்தார் அப்படின்னா அது இரவு பசாவை ஆசரித்தாரு. அடுத்த நாள் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டை அல்ல, ஆட்டை அடித்து புசித்த அந்த பஸ்கா அல்ல. அப்படி அடித்து புசித்திருந்தா இயேசு கிறிஸ்து பஸ்காவின் பலி என்று சொல்வதில் அர்த்தமே இல்லை. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அவர் தான் பலியாக போறாருன்னா அந்த ஆடு பலியிடப்படக்கூடாது, அவர் தானே பலியாகணும். அப்போ கான்டெக்ஸ்ட் தெரியாம நிறைய பேர் பேசுவதை நீங்க கேட்கலாம். கவனமாயிருங்க. வேதத்தை படிக்கும்போது அதற்கென்று பின்னணிகள் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த பின்னணியை தெரிந்து படித்தால் அது பிரயோஜனமாக இருக்கும். அதற்கு மேலாக பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் கனெக்ட் பண்ணி நமக்கு தருகிறவர். எனவே அவரை சார்ந்து கொள்ளுங்கள், மூளை அறிவை அல்ல. சரி, இப்போ போன முறை நம்ம பார்த்தோம், அதில் 4 கப்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? உடன்படிக்கை, ஆக்கினை, ஆசீர்வாதம், நித்திய ஜீவன் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். நாம் இன்றைக்கு எடுக்கிறதான அந்த கப்பு என்னன்னா ஆசீர்வாதத்தின் கப்பு, நாம் காத்திருக்கிறதான கப்பு என்ன, நித்திய ஜீவன் என்பதை பார்த்தோம். அந்த கப்பு உடன்படிக்கை என்பதாக பார்த்தோம். அதை குறித்து அடுத்த வகுப்பிலே நான் சொல்லித்தரப்போகிறேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன். முக்கியமான ஒரு விஷயம் உடன்படிக்கை, அதை குறித்து அடுத்த வகுப்பிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த 4 கப்புகளை குறித்து நாம் பார்த்தோம், அது பிரயோஜனமாக இருந்திருக்கும். அதே போல நெசெக், மின்கா என்கிறதான முக்கியமான 2 பலிகளை குறித்து நாம் பார்த்தோம். 7 பலிகள், அதுல 5 பலிகளை கிறிஸ்துவானவர் நிறைவேற்றிவிட்டார், அது இரத்த பலிகள். 2 பலிகளை கர்த்தர் நம்மை நிறைவேற்ற சொல்லியிருக்கிறார், அது பான பலியும் போஜன பலியும். இன்றைக்கு வரைக்கும், அவர் வர வரைக்கும் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதில் உண்மையாக இருக்க வேண்டும் என்கிறதான காரியங்களை போன முறை நாம் பார்த்தோம். இப்போ இயேசுவின் சரீரத்திற்கு அடையாளமாகவும் இயேசுவின் ரத்தத்திற்கு அடையாளமாகவும் இருக்கிறதான
அப்பத்தையும் ரசத்தையும் நாம் ஆசரிக்க வேண்டும், அனுசரிக்க வேண்டும், அந்த பலியை செலுத்த வேண்டும் என்கிற விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். முக்கியமான விஷயம். இன்றைக்கு மறுபடியுமாக கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீசியாவில் 3வது ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இப்போ இன்னைக்கு பார்க்க போற 3வது கிளாஸ், அதாவது கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீசியாவில் 3வது வகுப்பு என்ன அப்படின்னா, பூரணப்படுத்தும் எக்லீசியா. இதுவரைக்கும் முந்தைய காலகட்டங்களில் இருந்ததான அந்த எக்லீசியாக்கள் எல்லாம் யாரையும் பூரணப்படுத்தவில்லை. அப்படின்னா ஃபுல்ஃபில் பண்ணல, அது நிறைவுக்குள்ளாக கொண்டு வரவில்லை. ஆனால் இந்த சபைதான் அந்த சபைகளையும் பூரணப்படுத்துகிற ஒரு சபையாக இருக்கு. இந்த சபை வந்தாதான் அந்த சபைகள் எல்லாம் பூரணமாகும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அப்படியே மனதில் வைத்துக்கொள்ளுங்க. ஆதாம் கால எக்லீசியாவாக இருக்கட்டும், நோவா கால எக்லீசியாவாக இருக்கட்டும், ஆபிரகாம் கால எக்லீசியாவாக இருக்கட்டும், நியாயப்பிரமாண கால எக்லீசியாவாக இருக்கட்டும், இந்த எக்லீசியாக்கள் எல்லாமே கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீசியா மூலமாகத்தான் பூரணப்படுத்தப்படும், ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு வரும், நிறைவுக்கு வரும். ஏன்னா கடைசியில் சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று செய்தி நீ கேள்விப்படும் போது இந்த சபை மூலமாகத்தான் அந்த சபைகளும் பரிபூர்ணமாக்கப்பட்டு பூர்ணமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படும். ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இதில் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் இப்போ நான் வரல, அதெல்லாம் பின்னாட்களில் சொல்லித்தரேன். இன்றைக்கி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த சபைகளை பூர்ணப்படுத்துவது இந்த கிறிஸ்துவின் கால எக்லீசியா என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்போது அதற்கான ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே அவரை என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இப்போ பரிசுத்தமாக்குகிறவர்களை ஒரே பலியினாலே பூர்ணப்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எல்லா சபைகளிலுமே, முன்பாக இருந்த சபைகளில் எல்லாமே பலிகளை செலுத்தி கொண்டே இருக்கணும். ஒரு நாள் செலுத்திட்டோன்ற கதையெல்லாம் இல்லை, உயிரோடு இருக்கிற வரைக்கும் பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அது பூர்ணப்படுத்தல. ஒரு பலி ஒரு மனிதனை பூர்ணப்படுத்தல. பழைய ஏற்பாட்டில் காலங்காலமாக செலுத்தப்பட்ட எந்த பலியும் ஒரு மனிதனை பூர்ணப்படுத்தவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பூர்ணப்படுத்தவில்லை. ஆனா இந்த சபை பூர்ணப்படுத்துகிறது. ஏனென்றால் ஒரே தரம் கிறிஸ்துவானவர் பலியாகி அந்த பலியின் மூலமாக நாம் பூர்ணப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஒரு பூரண பலி எத்தனை பேருக்கு விளங்குதா? இனிமேல உங்களுக்கு இன்னொரு பலியெல்லாம் தேவையில்லை. கிறிஸ்துவானவர் ஒரே தரம் பலியாகி அவரை விசுவாசிப்பதினாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய இரத்தம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை பரிசுத்தவான்களாக வைக்கப் போகிறது. உங்கள் முயற்சியின் பலனாக அவருக்கு முன்பாக நின்று அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது அவருடைய இரத்தம் எப்பொழுதுமே உங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. முயற்சி என்னும் பொழுது நம்மளை பரிசுத்தவான்களாக மாற்றிக்கொள்ள முடியாது. இந்த முயற்சி என்பது அவரை விசுவாசிப்பது, அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்வது, அவர் சித்தத்தின்படி நடப்பது, அந்த முயற்சியை குறித்து நான் சொல்லுகிறேன். நம்முடைய சரீர முயற்சி அப்பிரோஜனமற்றது. நம்முடைய சரீர முயற்சினாலே, நம்ம அறிவினாலே நம்மை நீதிமான்களாக மாற்றிக்கொள்ள முடியாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ இது பூர்ணப்படுத்துகிற எக்லீசியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ நியாயப்பிரமாணத்தால் பூர்ணப்படுத்த முடிஞ்சிச்சா அப்படின்னா, அங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அதே போல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பவுல் இவ்விதமாக சொல்கிறார். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை யார் எழுதினாங்கன்ற நிறைய கேள்வியெல்லாம் இருக்கும் இல்லையா? பவுல் தான் எழுதினார் என்பதை நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். அதற்கான எவிடன்ஸ் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பிற்காலங்களில் அதுவும் சொல்லித் தருகிறேன். இங்கே எபிரேயருக்கு எழுதும் பொழுது நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னங்க, நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. அப்போ நமக்கு முன்பாக இருந்த அந்த நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறார். பவுலப்போஸ்தலன் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதே போல 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடினால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. இது ஏன் உங்ககிட்ட நான் சொல்றேன்னா, இன்னைக்கு என்ன ஒரு காலகட்டம்னா, கிறிஸ்தவத்துக்குள்ள யூத மார்க்கத்தின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்முடைய தேசத்திலேயே நிறைய பேர் யூதர்களாக மாறி இருக்கிறாங்க. விருத்த சேதனம் பண்ணி கொண்டவங்க இருக்கிறாங்க. யூதருடைய பாரம்பரியங்களை வீட்டில் கை கொள்றவங்க இருக்கிறாங்க.
அதன்படி நடக்க விரும்புகிறவங்க இருக்கிறாங்க, நடக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு மேன்மையான பிரமாணமான கிறிஸ்துவின் பிரமாணத்திலிருந்து பூர்ணப்படுத்தாத குறைவுள்ள நியாயப்பிரமாணத்திற்கு போவது எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு வேதனையானது, எவ்வளவு அறிவீனமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்களா? ஏன் இதை சொல்றேன்னா, இந்த எபிரேய மொழியை கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற பல கூட்டத்தார் மறுபடியுமாக கலாத்தியர்ல வாசிக்கும் போது அந்த வசனத்தின்படி, அதாவது பக்க வழியாய் நுழைந்து நியாயப்பிரமாணத்துக்கு மறுபடியுமாக அடிமையாக்குகிற ஒரு செய்கையை செய்வதை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் ஹீப்ரு கத்துக்கிறேன்னு போய் அதற்கு கலாச்சார அடிமைகளாக, நியாயப்பிரமாணத்தின் அடிமைகளாக போயிட்டாங்க. அப்போ நியாயப்பிரமாணம் யாரையும் பூரணப்படுத்தாது, கிறிஸ்துவின் பிரமாணம் தான் பூரணப்படுத்தும். பூரண பிரமாணத்துக்குள்ள நாம இருக்கிறோம். ஏற்கனவே ஆரம்பத்திலிருந்து சொல்லி வருகிறேன். என்ன சொல்லி வர்றேன்னா, இந்த கிறிஸ்துவின் பிரமாணமானது தான் மேன்மையானது, பூரணமானது, நிறைவானது, நித்தியமானது. இதை நம்ம மறந்துடவே கூடாது. அப்போ இந்த நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை கிறிஸ்துவின் பிரமாணம் செய்து முடித்திருக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தம் செய்து முடித்திருக்கிறது ஒரே தரம் பலியாக. எனவே நாம் யூதர்களாக மாறுவதோ, அந்த குல்லாவை மாட்டிக்கொள்வதோ, அந்த சால்வையை மாட்டிக்கொள்வதோ, அல்லது அவர்களுடைய பாரம்பரியங்களை கைக்கொள்வதினாலோ நாம் ரட்சிப்பை நிலைநாட்ட முடியாது, நம்முடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்த முடியாது. அவைகளெல்லாம் நிழலாட்டம். நிஜம் என்ன? இயேசுவின் ரத்தம் மாத்திரமே நிஜம். எத்தனை பேருக்கு புரிஞ்சா? எதுங்க நிஜம்? இயேசுவின் ரத்தம் தாங்க நிஜம். இந்த நிஜத்தை விட்டுட்டு நிழலுக்கு மறுபடியுமாக நாம் திரும்பக்கூடாது. ஒரு எச்சரிக்கை, நமக்கு ஒரு எச்சரிக்கை என்னன்னா, நாம மறுபடியும் யார் என்ன சொன்னாலும், யூத கலாச்சாரம் ஒரு ஈர்ப்பை உண்டாக்கினாலும், அதில் இருக்க நிறைய விஷயங்கள் நமக்கு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கினாலும், நாம் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குள்ளாக இருக்கிறபடினாலே அதனால் வருகிறதான மேன்மையை நாம் புரிந்து உணர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இழந்து விடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த நியாயப்பிரமாணம் யாரையும் பூர்ணப்படுத்தினதாக சரித்திரம் இல்லை. முந்தைய பிரமாணங்கள் யாரையும் பூர்ணப்படுத்தவில்லை. மறுபடியுமாக பலிகளை செலுத்த வேண்டும். சரி, இப்போ ஆரம்ப காலகட்டங்களிலே நடத்தின வகுப்புகளிலிருந்து ஒரு ஸ்லைடை உங்களுக்காக நான் போடுறேன். ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ் அப்படின்ற தலைப்புல ஒரு ஸ்லைடை போடுறேன். இந்த ஸ்லைடு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதாவது ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக, தேவாலயத்துக்குள்ளாக இருக்கிறதான இந்த பரிசுத்த பொருட்கள் இவ்விதமாக அடுக்கப்பட்டிருக்கும், சிலுவையின் வடிவத்தில் அடுக்கப்பட்டிருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்படி ஒரு செவ்வகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சிலுவை அடையாளம் உள்ள கீழே பலிபீடம் இருக்கு. அந்த பலிபீடம் ரட்சிப்பை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ரட்சிப்புனா என்னன்னா, அது பின்னால பார்க்கலாம், சும்மா இப்படி பார்த்துட்டு உள்ள போயிடலாம். ரட்சிப்பு, அதே போல அந்த தண்ணீர் தொட்டி ஞானஸ்தானத்திற்கு அடையாளம், அதே போல அந்த மேஜையில் இருக்கிற அப்பம், அங்க இருக்கிற திராட்சை ரசம் அப்பம் பிக்குதலுக்கு அடையாளம், இந்த பக்கம் இருக்கிற குத்து விளக்கு வேத தியானத்திற்கு அடையாளம், நடுவில் இருக்கிற அந்த தூப பீடம் துதி ஸ்தோத்திர ஜெபம், அதே போல அந்த உடன்படிக்கை பெட்டி, அதுக்கு மேலாக இருக்க கிருபாசனம், பரலோக தொடர்பு. இந்த அமைப்பின் மூலமாக பலி செலுத்தி சுத்தப்படுத்தி உள்ளே ஒரு மனிதன் தேவ தொடர்பை பெற்றான். யார் மூலியமாக? பிரதான ஆசாரியன் மூலமாக ஜனங்கள் தேவ தொடர்பை பெற்று அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இது பழைய ஏற்பாடு. ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல், காலையில ஒரு ஆடு, மாலையில ஒரு ஆடு, இடைவிடாமல் பானபலி, போஜன பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருந்தது. இடைவிடாமல் பலிபீடத்துல பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டே இருந்தது. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தரம் மரித்து உயிர்த்தெழுந்து பலியை நிறுத்தி இருக்கிறார். இது நிழல், இயேசு கிறிஸ்து நிஜம். அவருடைய அந்த கிருபாதார பலி தான் நிஜம். எனவே நிழலுக்கு திரும்பாமல் நாம் இருக்க வேண்டும். இப்போ இதை சொல்லித்தரும்பொழுது இன்னொரு ஸ்கிரீனும் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருந்தேன் இல்லையா? என்னன்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க பலிபீடம் இயேசு பாவ பலி ஆடு என்பதை நமக்கு உணர்த்துகிறது. வெண்கல தொட்டி இயேசுதான் சுத்திகரிக்கிறவர் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. சமூக அப்பத்து மேஜை இயேசுதான் ஜீவ அப்பம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. பொன் குத்து விளக்கு இயேசுதான் ஜீவ ஒளி என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தூப பீடம் இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறவர் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. உடன்படிக்கை பட்டி
இயேசுதான் தேவனுடைய பிரசனம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. கிருபாசனம், இயேசு நம்மை ஒப்புரவாக்குகிறவர், பிதாவுக்கு குமாரர்களும் குமார்த்திகளுமாக அவர் மூலமாக நாம் அந்த புத்திர ஸ்வீகார ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்கிறதான அந்த விஷயத்தை நாம் போன முறையை நாம் பார்த்தோம். மறுபடியும் இதை பார்த்து கொள்ளுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. ஆசரிப்பு கூடாரம் அது நிழல், இயேசு கிறிஸ்து நிஜம். மறுபடியும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க எல்லா பொருட்களுமே நிழல் ஆட்டம் தான், இயேசு கிறிஸ்து நிஜம். அப்போ நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள போகலாமா, கிறிஸ்துவின் பிரமாணத்தை கை கொள்ளலாமான்னா, கிறிஸ்துவை பின்பற்றுவதை, அவரை நோக்கி பார்ப்பதே தான் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தெய்வ திட்டம், எக்லீசியாவுடைய திட்டம். அவரை நோக்கி பார்ப்பது, அவரை தியானிப்பது, அவரையே சிந்திப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது, சீஷர்கள் எழுதும்போது, கிறிஸ்துவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம், உயிர்த்தெழுந்த இயேசுவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவரையே காண்பிப்பது, அவரையே பிரசங்கிப்பது தான் கிறிஸ்துவினுடைய அடையாளம். நம்ம ஏற்கனவே ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம், எக்லீசியாஸ்டேரியன் பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா சிலுவை வடிவத்தில் தான் அந்த காலத்தில் அவங்க டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே சிலுவை வடிவம், கிறிஸ்துவினுடைய அந்த வெளிப்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதை திட்டம் பண்ணியிருந்தார்கள். இன்றைய காலகட்டங்களில் பெந்தகோஸ்தே எங்கள் வந்த பொழுது சபைக விதமாக கட்டப்படுவதில்லை. அதனால சிலுவைக்கான முக்கியத்துவம், கிறிஸ்துவானவர்களுடைய முக்கியத்துவம் இன்றைக்கு மறந்து போய்விட்டது. அப்போ சபைகளிலே சிலுவையை வைப்பதற்கு அடையாளம் என்னன்னா, இந்த 7 முக்கியமான காரியங்கள் தான் இதை அடையாளப்படுத்துவதற்கு. இப்ப சிலுவை விக்கிரகம் அல்ல, சிலருக்கு இன்றைக்கு அது விக்கிரமாக போய்விட்டது. அது விக்கிரகம் அல்ல, தேவ திட்டத்தை, அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை, பிளான் ஆஃப் காட நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரியா? அப்போ எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருக்க எல்லாமே ஒரு நிழல், அது நிஜத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. நிஜம் வாழ்க்கையில இந்த உலகத்திலே வந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நிறைவேற்றப்பட்டு விட்டது. இன்றைக்கு நிஜத்தில் இருக்கிறோம், அவர்கள் எல்லாம் நிழலில் இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? நீங்கள் நான் எதில் இருக்கோங்க? நிஜத்தில் இருக்கிறோம். ரொம்ப மேன்மைங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பொருள் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்பதே என்பதை நாம் பார்த்தோம். மறுபடியும் அந்த ஸ்கிரீனுக்கு போயிடலாம். ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ், சிலுவை வடிவத்தில் இருக்கிறதான அந்த வடிவத்தில் அடுக்கப்பட்டிருக்கிறதான பொருட்கள். இப்போ இங்க நம்ம என்ன பார்க்குறோம்னா, ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே உள்ள வந்துடலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்காக நான் சொல்லித்தர போறேன். இங்க ரட்சிப்பு அப்படின்னும் பொழுது பழைய வகுப்புகளெல்லாம் அப்படியே ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ரட்சிப்புன்னு சொல்லும் பொழுது குறை உள்ள வாழ்க்கை, எகிப்து வாழ்க்கை அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். குறை உள்ள வாழ்க்கை, குறைவற்ற வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? குறை உள்ள வாழ்க்கை, குறைவற்ற வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, உள்ளே வெளியே. ரட்சிப்பு என்பது என்னன்னா, மீட்டெடுத்தல், விடுதலை, குறைவுள்ள வாழ்க்கையிலிருந்து குறைவற்ற வாழ்க்கைக்கு கொண்டு வருது. அதுதான் மீட்டெடுத்தல், விடுதலை. ரட்சிப்பு என்பது உங்களை மீட்டெடுக்கணும். அதாவது உங்களுக்கான விலை கிரயத்தை செலுத்த வேண்டும். உங்களை நீங்கள் விற்று போட்டு விட்டீர்கள், நீங்களும் நானும் விற்கப்பட்டு விட்டோம், பாவத்திற்கு அடிமையாகிவிட்டோம். பிசாசு உரிமை கொண்டாடுகிறான், உலகம் உரிமை கொண்டாடுகிறது, வியாதி உரிமை கொண்டாடுகிறது, உறவுகள் உரிமை கொண்டாடுகிறது, சாபம் உரிமை கொண்டாடுகிறது. அவைகள் எல்லாவற்றிலிருந்து ஒரு மனுஷனை மீட்டெடுக்க வேண்டும். அதற்கான கிரயத்தை செலுத்த வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை கிரயத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் செலுத்தினார். அப்போ மீட்டெடுத்தல், கிரயத்தை செலுத்தி மீட்டெடுத்தல். இன்னொன்று விடுதலை, லிபரேஷன் அப்படின்னா விடுதலை. அப்போ ரட்சிப்பு என்பது என்னன்னா மீட்டெடுத்தலும் விடுதலையும். இப்போ உங்களை பார்த்து நான் கேட்குற கேள்வியில் என்னன்னா, நீங்கள் மீட்டெடுக்கப்பட்டு இருக்கிறீர்களா? நீங்கள் விடுதலை அடைந்திருக்கிறீர்களா? இப்போ மீட்டெடுத்தல்னா ஒரு விஷயம் சொல்கிறேன், சிம்பிளாக இன்றைய காலகட்டத்தில் புரியும்படியாக. ஒருவேளை உங்கள் சரீரத்திலே ஒரு வியாதி இருக்கிறது, அந்த வியாதியை குறித்து டாக்டர் சொல்லியிருக்காங்க, இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி, நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லியிருந்தா, அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது தான் சொல்லியிருந்தா, அந்த வியாதியில் தான் நீங்கள் சாக போறீங்கன்னு சொல்லியிருந்தா, அந்த சாவு மெல்ல மெல்ல உங்களை கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்புனீங்கன்னா, நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வியாதி உங்களை மேற்கொள்ள முடியாது. தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல்
உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அது மரணத்துக்கு ஏதுவானது தான். ஆனால் தேவ சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு அது தடை இல்லை. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ முடியாது. ஏன்னா சரீரத்தை கிழிச்சிட்டாங்க. நுரையீரல் ஓட்ட, தலையில ஓட்ட, இருதயத்தையும் ஓட்டம் பண்ணிட்டாங்க. வெள்ளை போலம் கரிய போலத்தை பாய்சனாக்கி செல்லையும் கொண்டுட்டாங்க. டைட்டா சீலையில சுத்திட்டாங்க. காத்து புகாத கல்லறைக்குள்ள வச்சுட்டாங்க. உயிரோட வரவே முடியாதுங்க. உயிர் தெழுவதற்கு 0.00001% கூட வாய்ப்பே இல்லைங்க. அப்போ அவர் உயிர் தெழுந்து எம்மாவுக்கு போகும் வழியில சீசர்களோடு நொண்டி நடக்கல, நேரா சீரா சூப்பரா நடந்து போனாரு. கால் ஆணி அடிச்ச ஒருத்தர் நொண்டி தான் போகணும், அவர் ஜாலியா கேஷுவலா பேசிட்டு போறாரு. நொண்டி போயிருந்தா 2 பேரும் கேட்டிருப்பாங்க, யார் இது நொண்டி வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனா நொண்டிக்காலு தான் நொண்டல, ஓட்ட இருதயம் தான், ஆனா மூச்சு வாங்கல. தலை ஃபுல்லா ஓட்ட தான், பேச்சு தடுமாறல, காலு தடுமாறல. அவர் உயிர் தெழுந்து நிரூபித்து சென்றிருக்கிறார். அப்போ உங்ககிட்ட இன்னைக்கு உலக பிரகாரமா வரக்கூடிய வியாதியோ அல்லது ஏதோ ஒரு குறைவோ தேவ சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றாமல் உங்களை தடை செய்ய போவது இல்லை. இதை தீர்மானமாக எடுத்துக்கொண்டு நம்ப வேண்டும். இப்போ நீங்க சொல்ல போறீங்க என் கூட சேர்ந்து, ஏன்னா இது ஒரு உறுதிமொழி. ஆண்டவர்கிட்ட சொல்ல போறீங்க, ஆண்டவரே எனக்கு இருக்கிற பலவீனம், எனக்கு இருக்கிற போராட்டம், எனக்கு இருக்கிற இந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஒரு நாளும் என் வாழ்க்கையை ஒன்றும் செய்ய முடியாது. உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் 100% நிறைவேறும். உம்முடைய சித்தம் நிறைவேறின பின்புதான் உம்முடைய சன்னிதானத்திற்கு நான் வருவேன். எத்தனை பேர் சொன்னீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்திருங்க. ஹல்லேலூயா. அவ்வளவுதான், ஹல்லேலூயா. ஏன்னா முதல்ல இதை விசுவாசிக்கணும். மீட்டெடுத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வியாதி வந்தா சாகணும், கடன் வாங்கிட்டா கடன்லயே என்ன பண்ண தூக்கு போட்டு செத்து போயிடணும், நீ இந்த ஜாதியில பிறந்தனால உனக்கு விமோச்சனமே இல்லை, இந்த நாட்டுல பிறந்தனால உனக்கு நீ மேலேயே வர மாட்ட, நீ இந்த சூழ்நிலை இருக்கிறனால உனக்கு மேன்மையே இல்லை, உன்னுடைய குடும்ப சூழ்நிலை உன்னை மேலே கொண்டு வர முடியாது, இந்த தகுதிகள் எல்லாம் உனக்கு இல்லாதபடினாலே நீ மேன்மை அடைய மாட்டாய் அப்படின்னு ஒரு சிஸ்டத்துக்குள்ள இந்த உலகம் உங்களை சிக்க வச்சிருந்தா, பிசாசு சிக்க வச்சிருந்தா, நீங்க சொல்லணும், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. வாக்கு தத்தம் என்னன்னா, சாவுக்கு ஏதுவானவைகளை குடித்தாலும் சேதப்படுத்தாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி குடிக்க சொல்லியிருக்கானா? அப்படி இல்லை. உங்க சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாது. சரிங்களா? மீட்டெடுத்ததனுடைய மேன்மையே அதுதாங்க. அதனால எப்பொழுதுமே உங்க வியாதியை பார்த்து சொல்லணும். இந்த சுகரு, பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் பார்த்து சொல்லணும், கிட்னி ஃபெயிலியர் பார்த்து சொல்லணும். இது ஒரு நாளும் தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்க போவதில்லை. என் குடும்பத்தின் காரியங்களை நிறைவேற்றுவதற்கு தடையாய் இருக்க போவது இல்லை. தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு இது தடையாய் இருக்க போவதில்லை. என்னுடைய அருமையான வாழ்க்கையை தடை செய்வதற்கு காரணமாக இருக்க போவதில்லை. நான் பூரணப்பட்ட பின்புதான் நித்திய ஜீவனுக்கு வருவேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துங்க உயிர் தள்ள முடியாத அந்த சரீரத்தில் முன்னால சொன்ன பாருங்க, அதில் 40 நாள் காட்சி கொடுத்து அவரே தாங்க பரமேறி சென்றாரு. இப்போ வியாதி வந்தால் வேற வழியே இல்லை, ஃபேட்டல் டிசீஸ்ன்றாங்க. வியாதி வந்தால் செத்துருவான், இவனால செத்துருவான்றாங்க, செத்து போயிடுறாங்க. அது உலகம். உங்களுக்கு அப்படி இல்லை, அதை விசுவாசிக்க கூடாது, ஏன்னா மீட்டெடுத்துட்டாரு. அப்போ உங்களுக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் என்னன்னா, இது பூர்ணப்படுத்துகிற சபைக்குள்ள வந்திருக்கீங்க. என்னங்க? பூர்ணப்படுத்துகிற சபை. அங்க என்ன பண்ணணும்? அப்பப்போ போய் பலி செலுத்தணும், அப்பப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இங்க என்னன்னா பூர்ணப்படுத்துவது, உங்களை பூர்ணப்படுத்துவது, உங்களை வாழ வைப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமை தான். அவர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார் இரத்தத்தினாலே. ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இதே நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி போயிருச்சுன்னா, உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போயிரு, ஆப்ரேஷன் பண்ணிருன்ற காலத்துல இருக்கோம். யாருங்க? ஜெபிச்சு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அனுப்புற காலத்துல நாம இருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? ஜெபிச்சு எங்க அனுப்புறோம்?
ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அனுப்புகிறோம். ஏன்னா இதை நான் சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அனுபவம் இருக்குது. என்னுடைய மனைவிக்கு அப்படிதான் 3 முறை ஆப்ரேஷன் பண்ணோம். 3 முறை. 4வது முறையும் ஆப்ரேஷன் பண்ணணும். ஒரு முறை நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன், என் ஒய்ஃபை ஊட்டியிலேருந்து ஆம்புலன்ஸில் வச்சு கோயம்புத்தூருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு வராங்க. கரெக்டாக அப்படியே கோயம்புத்தூர் ரீச் பண்ணுற ஒரு ஃபோன் கால், உங்கள் மனைவி ஆம்புலன்ஸில் கொண்டு வந்துட்டு இருக்கோம். நல்லா தான் வீட்டில் விட்டுட்டு வந்தேன், ஆம்புலன்ஸில் கொண்டு வராங்க. இம்மீடியட் ஆப்ரேஷன். அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்ரேஷன். ஆனால் சொன்னாங்க அது ஃபெயிலியருங்க, திரும்ப ஆப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நாங்கள் முடிவெடுத்தோம், இவ்வளோ விசுவாசிக்கிறோம்ல, வாய்க்கிலேயே பேசுகிறோம்ல, எதை நம்புறது, டாக்டர் சொல்கிறத நம்பலாமா கர்த்தர் சொல்கிறத நம்பலாமா அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்போது நானும் என் ஒய்ஃப் முடிவு பண்ணோம், இனிமேல் டாக்டர் போய் செக் பண்ண போகிறதுக்கு இல்லை. அப்படி செத்தா சாகலாம், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம போக போகிறது கிடையாது. என் ஒய்ஃப் சொன்னேன், வேண்டாப்பா நான் போக வேண்டாம் அப்படின்னு. ஜெபித்தோம், விட்டோம். இன்றைக்கி வரைக்கும் என் ஒய்ஃப் நல்லா தான் இருக்கிறாங்க. தேவச்சித்த நிறைவு வரைக்கும் இந்த உலகத்தில் அவங்க இருப்பாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே எனக்கு இல்லை. ஏன்னா விசுவாசிக்கிறனால சொல்கிறோம், செயல்படுறதுனால சொல்லுகிறோம். இன்றைக்கி பார்த்தா நல்லா இருக்கேங்க, எல்லாம் சரியாச்சு. என்னோட விஷயத்துலையும் அப்படி தான். நான் ஏற்கனவே சாட்சி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு முறை மறுபடியும் சொல்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அதே தான், அதே விசுவாசம் தான். 3 வருஷத்தில் செத்து போய் அடக்கம் பண்ணியிருக்கணும். ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் ஒரு 15 வருஷம் உயிரோடு இருந்திருக்கணும். எனக்கு இன்றைக்கி 53 வயசு ஆச்சு. 53 வயசாக உயிரோடு தான் இருக்கிறேன். செத்து போயிருந்தால் ஒரு 15 வருஷம் ஆகிருக்கும், புல்லு முளைச்சிருக்கணும். உயிரோடு இருக்கிறேன், சரிங்களா? அதெல்லாம் பெரிய அற்புதம். அப்போது எனக்கு தெரியும் ரட்சிப்பு மீட்டெடுக்கிறது. அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன், ரட்சிப்பு மீட்டெடுக்கிறது. தெய்வ சித்தம் நிறைவேறாமல் நீங்கள் ஜீவனை விட போவதில்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்கள். தெய்வ சித்தம் நிறைவேறாமல் உங்கள் ஜீவன் போக போவதில்லை. ஹல்லேலூயா. சரி, அப்போது ஒன்று, இன்னொன்று விடுதலை. இப்போ விடுதலை அப்படின்றது எதனால் வருதுன்னா, இந்த நெசேக் அப்படின்னு ஒன்று சொன்னாலே அது வருங்காலங்கள் நடத்துகிறேன். இன்றைக்கி சும்மா நெசேக் மூலமாக வரக்கூடிய ஒரு விடுதலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அடுத்தது இந்த ஞானஸ்தானம். ஏன் இதை சொல்கிறேன்? நிழலாட்டமாக இருக்கிற ஒன்று நிஜமாக என்ன செய்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்போ ஞானஸ்தானம் ஒரு நிழலாட்டமானது. அதை எடுக்கும் பொழுது மறுபடியும் பிறக்கிறோம், பரலோக குடியுரிமை கிடைக்கிறது. மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, ஒன்றுக்கு சொந்தமாய் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். ஒரு நாட்டிற்கு சொந்தமாய், ஒரு குடும்பத்திற்கு சொந்தமாய், ஒரு வரலாற்றுக்கு சொந்தமாய், ஒரு ஜெனட்டிக்கல் குறைபாடுக்கு சொந்தக்காரராய், ஏதோ ஒன்றுக்கு, ஒரு ஜாதியில், ஒரு மதத்தில், ஒரு இனத்தில் பிறந்திருக்கிறீங்க. அப்போ நீங்க எதுக்கெல்லாம் சொந்தம்னா, பிறந்த உடனேயே ஒரு குடும்பத்திற்கு, ஒரு இனத்திற்கு, ஒரு மொழிக்கு, ஒரு ஜியோகிராஃபி ஏரியாவிற்கு, ஒரு பிலாசபிக்கு, ஒரு மதத்திற்கு, ஒரு நம்பிக்கைக்கு, ஒரு வாழ்விற்கு நீங்கள் உடைமையாடிகளாக, சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள். ஏன்னா அதில் பிறந்துட்டீங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? சரியா? இதை இந்த ரெக்கார்டை மாற்றவே முடியாது. யூ பிலாங்ஸ் டு சம்வேர், சம்ஒன், சம்திங். ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் சொந்தக்காரங்க. அந்த மாற்றவே முடியாது. இப்போ ஞானஸ்தானம் என்ன பண்ணுதுன்னா, மறுபடியும் பிறக்க வைக்கிறது. அப்படின்னா நியூ பார்ன். இந்த நியூ பார்ன் முழுக்க முழுக்க யாருக்கு சொந்தம்னா, கடவுளுக்கு சொந்தம். இதுக்கு முன்னால அப்பா அம்மாவுக்கு சொந்தம், இந்த தேசத்துக்கு சொந்தம், உங்க இனத்துக்கு சொந்தம், ஒருவேளை பிசாசுக்கு சொந்தம், எதுக்கோ சொந்தமா இருந்திருக்கலாம். ஏன்னா யூ பிலாங்ஸ் டு தட் திங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்கு சொந்தம். ஏன்னா அதுல பிறந்துட்டீங்க அடையாளத்தோடு. ஒரு வயிற்றுல, ஒரு இடத்துல, ஒரு குடும்பத்துல, ஒரு கலாச்சாரத்துல, ஒரு ஜாதியில பிறந்துட்டீங்க. இப்போ ஞானஸ்தானம் உங்களை புதிய ஒரு பிறவியாக பிறக்க வைக்கிறது. முற்றிலும் ஏற்கனவே இருந்த அடையாளங்கள் அல்ல, புதிய அடையாளம், கிறிஸ்துவின் உடையவர்கள் என்கிறதான அடையாளம், கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளம், பரலோக வாசிகள் என்றதான அடையாளத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இப்போ இந்த இடத்துல வரும்போது மறுபடியும் நீங்க சொல்லணும், நான் இந்த ஜாதிக்கு சொந்தக்காரன். நீங்க என்ன ஜாதி வேணா இருங்க, அந்த ஜாதிக்கு சொந்தக்காரன் நீங்க இல்லை. அந்த குடும்பத்திற்கு நீங்க சொந்தக்காரல. பேறு பெற்ற குடும்பமா இருக்கலாம், கேவலமான குடும்பமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கட்டும், சாதாரணமான குடும்பமா இருக்கலாம், உயர்ந்த குடும்பமா இருக்கலாம், என்ன வேணா, அந்த குடும்பத்துக்கு நீங்க சொந்தக்காரர் இல்லை. அதுக்கு உடைமையாளிகள் நீங்கள் அல்ல. ஒரு மொழி, அந்த மொழிக்கு நீங்கள் உடைமையாளிகள் அல்ல. ஒரு தேசம், அந்த தேசத்திற்கு உடைமையாளிகள் அல்ல. எத்தனை பேருக்கு புரியுதா? புரிஞ்சவங்களா சொல்லுங்க. நீங்க முழுக்க 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 பரலோகவாசிகள். யா பிலாங்ஸ் டு யார் காட். படைத்தவருக்கு முழுக்க முழுக்க சொந்தம். அப்போ ஞானஸ்தானத்தினுடைய
அதோடைய ஆத்மார்த்தமான அர்த்தம் என்னன்னா, உங்களை பெயர்த்தெடுத்து புதிய சிருஷ்டியாக மாற்றுதல். அப்போ புதிய சிருஷ்டினா யூ பிலாங்ஸ் டு காட். அப்போ நீங்க வேற யாருக்கு சொந்தம் இல்லை, அந்த ஜாதிக்கு சொந்தம் இல்லை, அந்த படிப்புக்கு சொந்தம் அல்ல, அந்த அழகுக்கு சொந்தம் அல்ல, அந்த பணத்திற்கு சொந்தம் அல்ல, அந்த அந்தஸ்துக்கு சொந்தம் அல்ல, அந்த இடத்திற்கு சொந்தம் அல்ல, அந்த இனத்திற்கு சொந்தம் அல்ல, அந்த மதத்திற்கு சொந்தம் அல்ல, அந்த பாரம்பரியத்திற்கு சொந்தம் அல்ல. உங்கள் உடல், பொருள், ஆவி, உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் கிறிஸ்துவுக்கு மாத்திர சொந்தம், பிதாவுக்கு மாத்திர சொந்தம், தேவனுக்கு மாத்திர சொந்தம். இப்ப சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம் உமக்கு மாத்திரம் தான் சொந்தம். ஜாதி பெருமை இங்கே இல்லை, மத பெருமை இல்லை, அந்தஸ்து பெருமை இல்லை, படிப்பு பெருமை இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி, இன்ஃபீரியாரிட்டியோ சுப்ரியாரிட்டியோ எதுவும் இல்லை. டோட்டலி ஐ பிலாங்ஸ் டு யூ ஃபாதர். நான் முழுமையாக உமக்கு மாத்திர சொந்தம். எனக்குள்ள அப்படி ஒரு கனெக்ஷனோ ஈர்ப்போ இருந்தா அதை இப்பவே கட் பண்ணிருங்க ஆண்டவரே. இனிமேல அந்த எண்ணம் எனக்குள்ள செயல்படக்கூடாது ஆண்டவரே. இந்த ஜாதியோ, இந்த இனமோ, இந்த பெருமையோ, இந்த தாழ்மையோ எதுவும் எனக்கு வேண்டாம். நான் 100% மறுபடியும் பிறந்திருக்கிறேன். மறுபடியும் உம்மிடத்தில் பிறந்திருக்கிறேன், உமது மடியில் பிறந்திருக்கிறேன், உமது கரத்தில் பிறந்திருக்கிறேன், உமது இரத்தத்தினால் நான் பிறந்திருக்கிறேன். எனவே ஐ பிலாங்ஸ் டு யூ ஃபாதர். நான் உமக்கு மாத்திரமே சொந்தம். என் பெருமை எல்லாமே நீங்க தான். என்னுடைய ஆசீர்வாதம் நீங்க தான். என்னோட குலப்பெருமை எதுனா நீங்க தான். சொல்லுங்க, உங்க குலப்பெருமை யாருங்க? அவர் தான். சரிங்களா? உங்க மொழி பெருமை யாருங்க? அவர் தான். எல்லா பெருமையும் அவர் தான். சரி, ஓகே, சூப்பர். இப்போ சொன்ன உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கு ஞானஸ்தானம் எதுக்கு எடுத்தோன்னே தெரியாம போன காலங்கள், வியாக்கியானங்கள் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிற காலங்கள் எல்லாத்துக்குமே வியாக்கியானம் தான். சரியா? நிறைய பேர் சொல்லுவாங்க வியாக்கியான விளக்கண்ணு அப்படின்வாங்களே, அது போல எல்லாத்துக்கும் வியாக்கியான விளக்கண்ணு தான். ஆனால் ரியலாக என்ன நடக்குன்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பரலோக குடியுரிமை. அதனால தான் பவுல் சொல்லும் பொழுது, நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து இரட்சகராகிய கர்த்தர் வர நாம் காத்திருக்கிறோம். அப்போ உங்க குடியிருப்பு மாறிடுச்சு. இப்போ பார்த்தோம், ஒரு இடம், ஒரு குடும்பம், ஒரு மதம், ஒரு மொழி, ஒரு ஜாதி, ஒரு அந்தஸ்து, இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது உங்களுடைய சிட்டிசன்ஷிப் இப்போ மாறிடுச்சு. சிட்டிசன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இப்போ கூட நம்ம பார்க்குறோம்ல, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு சண்டை. அப்போ ஈரான்லேருந்து இஸ்ரேல்லேருந்து இந்திய நாட்டு பிரஜைகளை இந்திய அரசாங்கம் திரும்ப அழைக்குது. ஏன் அழைக்குதுன்னா, அந்த யுத்தத்தில் தன்னுடைய பிரஜைகள் இறந்து விடக்கூடாது. அவங்களுக்கு ஸ்பெஷலாக பிளெயின் அனுப்பி அவங்கள மீட் எடுத்துட்டு வராங்க. ஏன்னா அவங்க அந்த தேசத்துக்கு சொந்தக்காரங்க இல்லை, அவங்க இந்திய தேசத்திற்கு சொந்தக்காரங்க. அதே போல் நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரர். உங்களுக்காக ஃப்ளைட் அனுப்பப்படும். அந்த ஃபைனல் ஃப்ளைட்டில் நீங்கள் எங்கே போகிறீங்க? மதிய வானத்தில் போக போகிறீங்க. இந்த உலகத்திலேயே உங்கள் சப்ளை ஃப்ளைட்டில் இருந்து தான் வருது. உங்கள் சப்ளை அப்படின்னா உங்களுடைய உணவு, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய எல்லாமே சுகமும் பலனும் ஜீவனும் ஆரோக்கியம் நீடித்த ஆயுசு நாட்களும் பரலோகத்திலிருந்து தான் உங்களுக்கு அருளப்படுகிறது. இந்த பூலோகத்திலிருந்து அல்ல, இங்கே இருக்க மெடிக்கல் ஃபெசிலிட்டியால் அல்ல. உங்களுக்கு எல்லாமே ஹெவன்லி சப்ளை. எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ சொல்லுங்கள், திருப்பி கை வச்சு சொல்லுங்கள், ஆண்டவரே நான் பரலோகவாசி. சொல்லுங்கள், ஆண்டவரே நான் பரலோகவாசி. பரலோகம் தான் என்னை கண்ட்ரோல் பண்ணுது. பரலோகம் தான் இனிமேல் கண்ட்ரோல் பண்ணும். இந்த நான் உலகத்தில் இருந்தாலும் எனக்கு தேவையெல்லாம் பரலோகம் தான் சந்திக்குது. பரலோகம் தான் பாதுகாக்குது. பரலோகம் தான் என்னை சேஃப்கார்டு பண்ண போகுது. பரலோகம் தான் எனக்கு உணவளிக்க போகிறது. பரலோகம் தான் என் தரத்தை உயர்த்த போகிறது. பரலோகம் தான் இந்த உலகத்தினை வாழ வைக்க போகிறது. நான் பரலோகவாசி. ஆமென். சரி, அப்போ நம்ம பார்க்குறோம், ஞானஸ்தானத்தினுடைய ஒரு முக்கியமான அல்டிமேட் என்ன? மறுபடியும் பிறத்தல், அப்புறம் பரலோக குடியுரிமை. ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். ரட்சிப்புனா என்ன, ஞானஸ்தானம்னா என்ன நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அட்பம்பிக்குதல டிஃபால்ட்டாக நம்ம போன முறை பார்த்துட்டோம். நெசேக்கு மின்கா அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அது குறித்து நான் பேச வரல. அடுத்தது இந்த பக்கம் வேத தியானம், குத்து விளக்கு வேத தியானம். ஏன்னா அதில் 66 பகுதிகள் இருக்கும். பழைய ஏற்பாடு 39, புதிய ஏற்பாடு 27, மொத்தம் 66 பகுதிகள் குத்து விளக்கில் இருக்கும். என்னாகமத்தில், அதே போல் யாத்திராகமத்தில், பழைய ஏற்பாட்டில் நிறைய பகுதிகளை வாசிக்கும் போது இந்த குத்து விளக்கு பற்றி சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து வாசிங்க. குத்து விளக்குன்னு இருந்தாலே நீங்கள் டீட்டெயில் எடுத்து வாசிக்கணும்.
வெறும் குத்து விளக்கு இருந்தால் கூட 4 எழுத்து 5 எழுத்து அதெல்லாம் பார்க்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. குத்து விளக்கு குறித்து வாசிக்கும் பொழுது அது வெளிச்சம் தரக்கூடிய ஒன்று, வெளிச்சம் இல்லையா, வெளிச்சம் தரக்கூடிய ஒன்று. அப்போ வேத தியானம் தான் நமக்கு வெளிச்சம், வேதம் தான் வெளிச்சம். வேத தியானம் எதற்கானது, ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த வேத தியானம் எதற்கானது? இன்னைக்கு அது வியாதி தியானமா போயிடுச்சு, வேத வியாதி தியானம் இன்னைக்கு. சரியா, புரிஞ்சிடும் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல. வேத வியாதி தியானம் இன்னைக்கு இருக்கு, வேத தியானம் இன்னைக்கு இல்லை. வேத தியானத்தின் நோக்கம் என்னன்னா, கீழே போட்டிருக்கேன், கிறிஸ்துவை அறிகிற அறிவு. வேதத்தை எப்ப படிச்சாலும் அங்க இருந்து கிறிஸ்துவானவரை நீங்க பார்க்கணும். ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது அதுக்குள்ள எங்க கிறிஸ்துவானவர் இருக்கிறாரு, இந்த புஸ்தகத்தை படிக்கும்போது அங்கே கிறிஸ்துவானவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார், அங்கே நிஜம் எங்கே இருக்கிறது, அந்த நிழலாட்டத்திற்குள்ளாக எங்கே நிஜம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது தான் வேத தியானம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? புரியுதுங்களா? வேதத்தை எதற்கு படிக்கணும்னா வேற எதற்கும் இல்ல, கிறிஸ்துவானவரை அறிவதற்கு. அவரை அறிவதே நித்திய ஜீவன். வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளா நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படின்னாரு. இன்னைக்கு இந்த வேத தியானம் எப்படி மாறிடுச்சுன்னா வியாதி தியானமா மாறிடுச்சு. எப்படிங்க? ஆரோனின் கோல் எவ்வளவு நீளம் இருந்துச்சு, அது எவ்வளோ இது இருந்துச்சு, அதோட அளவு என்ன, வெயிட் என்ன, பைபிள்ல இல்லையே, அதை தேடி பாருங்க அப்படின்னு சொல்லுகிற காலம். பேழையா, பேழை எவ்வளோ வெயிட் இருந்திருக்கு, எங்க இருக்கு, இன்னைக்கு இருக்குதா? ஆமா, அங்க இருக்கு, இங்க இருக்கு, சிரியால இருக்கு, அங்க இருக்கு, அதை தேடி பார்க்கலாம், போகலாம். ஒரு பிரயோஜனமும் இல்லை. உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குது? அவங்க சொல்ற எத்தியோப்பியால இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு. அது இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? அது நிழலு, நிஜமே நம்ம கூட இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? நிழலை தேடி அலைந்து கொண்டிருக்கிற உலகத்துல இருக்கிறோம். கிறிஸ்தவனுக்கு உலகம் இன்றைக்கு நிழலை தேடி கொண்டிருக்கிறது. பதிவு செய்ய விரும்புகிறவங்க கிட்ட மனசுல, நிழலை தேடி அல்ல, நிழலுக்குள்ளாக நிஜத்தை தேடி நாம் அறிகிற அறிவுக்குள்ளாக வர வேண்டும். அவரை அறிவதே நித்திய ஜீவன். இன்னைக்கும் பாருங்க, நிறைய பேர் அப்படிதான் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. உடன்படிக்கை பற்றி எங்க இருக்குமோ, ஒரு யூடியூப்ல மெசேஜ் போட்டா போதும், உடனே லட்சக்கணக்கான போய் பார்க்கறான். ஓ, உடன்படிக்கை பற்றி இங்க இருக்கா, அங்க இருக்கா அப்படின்னு. ஒருத்தர் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது அவருடைய சிலுவைக்கு நேரம் அடியில இருந்துச்சான், அவர் சிந்தன ரத்தம் நேரம் போய் அவங்க உடன்படிக்கை பட்டி மேல பட்டுச்சான். இவர் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. நான் கேட்டேன், ஏப்பா நிஜமே நம்ம கூட இருக்கிறாரு, நிழலை பற்றி என்ன? அந்த நிழல் மூலியமாக நிஜத்தை அறிந்து கொள்ளுங்கள். உடன்படிக்கப்பட்டு என்னவா இருந்துச்சு, இது என்னவா இருந்துச்சு, அது என்ன, இது என்ன, இந்த ஆராய்ச்சி தேவையில்லை. தேவாலயம் எவ்வளவு பெருசா இருந்துச்சு, தேவாலயமே இல்லை, அப்ப அதை பற்றி அக்கறை இல்லை. அதன் மூலமாக கிறிஸ்துவானவரை அறிகிற அறிவு. இப்போ பைபிளை நீங்க படிக்கும் பொழுது கிறிஸ்துவானவரை கண்டுபிடிக்க வேண்டும். இன்னைக்கு இந்த வேத ஆராய்ச்சி இன்னைக்கு பெரிய ஒரு இம்சையா இருக்கு இல்லையா? ஒரு குரூப் இருக்காங்க, பேரே என்னன்னா வேத மாணாக்கராமா. இந்த யெகோவாவின் சாட்சிகளை ஒரு பிரிவு பேரே என்னன்னா வேத மாணாக்கர்கள். அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு தான் பைபிள் தெளிவா புரியும், எங்களை தவிர ஒரு பயலுக்கு பைபிள் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு திருத்துவம் இல்லைன்றான். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் இல்லைங்கிறான், அவர் தெய்வமே இல்லைங்கிறான். சரியா? இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வந்துட்டு போயிட்டாருங்கிறான். அப்போ வேதத்திற்கு எதிராக பேசி வேறு ஏதோ ஒன்றை அவர்கள் தேடிக்கொண்டிருக்காங்க. பிரமிடை தேடிட்டு இருக்கிறான். இந்த யெகோவாவின் சாட்சிகள், இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிடை வச்சிருப்பானுங்க. அவனுடைய இதுல பிரமிடோட ஐட்டை வச்சுட்டு அதுக்குள்ள தேவ திட்டம் இருக்குன்னு இருப்பான். ஏப்பா, பிரமிடுக்கும் வேதத்திற்கும் சம்பந்தமே இல்லை. பிரமிடை பத்தி செய்தி வேதாகமத்தில் இல்லவே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? பைபிளுக்குள்ள பிரமிடை குறித்த எந்த செய்தியும் இதுவரை பதிவு செய்யப்படவில்லை. அப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா வசனத்தை காமிங்க, நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். அப்படி இல்லவே இல்லை. எகிப்து தேசத்துல ஒரு ஸ்தம்பம் எனக்குன்னு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் ஏசாயாவில். ஆனால் பிரமிடை குறித்த செய்தி இல்லை. ஆனா இந்த ரெண்டு பயல்களும் என்ன வச்சிருப்பாங்க? பிரமிடை வைத்து, இந்த இரண்டு நபர்களும், இந்த ரெண்டு கூட்டத்தாரும் பிரமிடை வைத்து தேவ திட்டத்தை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா ஜோசியம் பார்த்து இயேசுவை காமிக்கிறது எப்படிங்க? என்ன ஜோசியம் பார்த்துட்டு உங்க கையில் இந்த கோடு இப்படி போகுது, அப்போ கூட இயேசு இருக்கிறாரு, இந்த கோடு கம்மியா இருக்கும், கூட இயேசு இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவனை மூஞ்சி மேலே குத்தலான்னு வரும்ல. அதே போல கையில இருக்க கோடுக்கும் இயேசுக்கும் என்ன சம்பந்தம்? நீளமா இருந்தா இயேசு என் கூட இருக்காரு, நீளமா இல்லைன்னா இது ஒரு பித்தலாட்டம் இல்லையா? அதே போல பிரமிடை வைத்து அவங்க பேசுறாங்க. ஆனா பேர் என்னவா? வேத மாணாக்கராமா. சரியா? அப்போ அவங்களுடைய வேத அறிவு எப்படிப்பட்டதா இருக்குன்னா, கிறிஸ்துவை அறிவது அல்ல, கிறிஸ்துவை மறுதளிப்பது. அப்போ இன்னைக்கு பைபிள் படிக்கிறவங்களாம் கிறிஸ்துவை அறிவதற்காக பயன்படுகிறது இல்லை, கிறிஸ்துவை மறுதளிப்பதற்காக, எதிர்ப்பதற்காக, அல்லது வேறொரு மனோபாவத்திற்காக படிக்கிற ஆட்கள் கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு பெருகி இருக்கிறாங்க.
விதண்டவாதம் செய்வது, தங்களுடைய அறிவை காண்பிப்பதற்காக, தங்களுடைய என்ன சொல்கிறது, தங்களுடைய மேதாவித்தனத்தை காண்பிப்பதற்காக படிக்கிறவங்களா இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரனா, அவருடைய சன்னிதானத்தில் நிற்கிற வேலைக்காரனா சொல்கிறேன், எந்த வேத வசனத்தை வாசித்தாலும் அதன் மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற பக்குவம் உங்களுக்கு வர வேண்டும். உங்கள் பிரசங்கத்தினுடைய மைய நாயகனாக இயேசு கிறிஸ்து மாத்திரமே இருக்க வேண்டும். யாரை காண்பித்தாலும் அவர்களெல்லாம் நிழல், இயேசுதான் நிஜம் என்கிறதான அந்த சத்திய பார்வை உங்களுக்கு இருக்க வேண்டும். இன்னையிலிருந்து யெஷுவால படிக்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்னையிலிருந்து எப்போ வேதத்தை வாசித்தாலும் அதன் மூலமாக கிறிஸ்துவானவருடைய அந்த அவருடைய ஆழத்துவத்தை நாம் வெளியே கொண்டு வருகிறவர்களாக, புரிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வேத தியானம். வேறு ஒன்றுக்கும் வேத தியானம் பிரயோஜனம் படாது. சரியா? மாற்று மதத்தார் வேதத்தை படிக்கிறாங்க, அது எதிர்ப்பதற்காக. ஏத்திஸ்ட் படிக்கிறாங்க, எதற்காக? எதிர்ப்பதற்காக. நாம் எதற்கு படிக்கிறோம்? இந்த டெய்லி ஜோசியம் பார்க்குற மாதிரி அப்படி திறந்து பார்த்து ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு போகிறது, அப்படியெல்லாம் இல்லை. எந்த வசனத்தை எடுத்தாலும் கிறிஸ்துவை பார்த்தால் புரோஜனம், வாழ்க்கை மாறும். சரி, ரொம்ப போக வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா துதி ஸ்தோத்திர ஜெபம், தூபபீடம் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ரொம்ப அடிப்படை. நீங்கள் ஜெபம் செய்தீர்களா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் நம்ம பார்த்து கேட்குறாங்க, பிரதர் இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்களா, வேதம் வாசித்து ஜெபம் பண்ணீங்களா? நீங்கள் உங்கள் விசுவாசிகளை கேட்பீங்க, இல்லை விசுவாசிகளாக இருந்தால் உங்கள் கூட இருக்கவங்களை கேட்பீங்க. என்னன்னு கேட்பீங்க? இன்னைக்கு வேதம் வாசித்து ஜெபம் செய்தீர்களா? இது ஒரு நியாயமான கேள்வி இல்லை. ஜெபம் செய்தீர்களா? என்ன ஜெபம்? இதைத்தாரும் அதைத்தாருன்றது ஜெபம் இல்லை. அது வேதவசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவைகள் இன்னதென்று உங்கள் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பாகவே கர்த்தர் அறிந்திருக்கிறார். சில வேளைகளில் போராடி முடியாமல் அவர்கிட்ட சொல்லிடுறோம், ஆண்டவரே இதெல்லாம் தாருன்னு. தப்பு இல்லை. எப்போ பார்த்தாலும் போய் வாண்டட் லிஸ்ட்டு, என்னது லிஸ்ட்டு போட்டே கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே லிஸ்ட் தான், போகும்போதே ஒரு லிஸ்ட்டோட தான் இல்லையா? லிஸ்ட்டில் செக் போட்டுக்க வேண்டியது, இதெல்லாம் நிறைவேறிச்சு ஆண்டவர், இதெல்லாம் இன்னும் தரல, எப்போ தருவீங்க, எப்போ தருவீங்க, இப்போ தருவீங்களா, நாளைக்கு தருவீங்களா, நாளைக்கு தருவீங்களா? செக்லிஸ்ட் போடுவதல்ல. அவருக்கு என்ன தரணும்னு உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் தருவார். சில விஷயங்களை கேட்டால் கிடைக்கும், சில விஷயங்கள் கேட்காமலும் கிடைக்கும். ஆனால் ஜபத்தில் பெருவாரியான பகுதிகள் துதி ஸ்தோத்திர ஜபம் அங்கே போட்டிருக்கு. துதித்தலும் ஸ்தோத்தரித்தலும். அடுத்தது பரிந்து பேசுதல். இந்த ஜபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கார். முன்னால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தோம், நமக்காக பரிந்து பேசுகிறவர் கிறிஸ்துவானார். அப்போ உங்களுடைய சகோதரர்களுக்காக, உங்களுடைய உடன்பிறப்புகளுக்காக, உங்கள் சபை விசுவாசிகளுக்காக, உங்கள் ஊழியக்காரர்களுக்காக, உங்கள் விசுவாசிகளுக்காக பரிந்து பேச வேண்டும். அதற்காக டெய்லி லிஸ்ட் போட்டு பரிந்து பேசணுமா? இல்லை. ஜெபிக்க உட்காரும் பொழுது கர்த்தர் யாரையெல்லாம் நினைப்பூட்டுகிறாரோ அவர்களுக்காக கர்த்தருடைய சன்னிதானத்தில் பரிந்து பேசுங்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, வீழ்ந்து போனவர்களாக இருந்தாலும் சரி, விழப்போகிறவர்களாக இருந்தாலும் சரி, பிரகாசிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, யாரையெல்லாம் கர்த்தர் நினைப்பூட்டுகிறாரோ அவர்களுக்காக பரிந்து பேசுங்கள். ஒருவன் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் பரிந்து பேசுகிற ஜெபம் ஒருவேளை அவனுடைய ஆயுசு நாளை நீட்டித்திருக்க பண்ணலாம். ஒருவேளை ஒரு என்கவுண்டர் நடக்கலாம், யாரோ ஒரு நபர்கள் அவரை போய் சந்திக்கலாம். அந்த சந்திப்பின் மூலமாக, அந்த என்கவுண்டர் மூலமாக அவர் மறுபடியும் புதுப்பிக்கப்படலாம், வாழ்க்கை மாறலாம், அவருடைய அறியாமை மாறலாம், அவருடைய சூழ்நிலைகள் மாறலாம். அப்போ பரிந்து பேசுதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வேதத்தில் இருக்கு இல்லையா, இந்த மரத்தை இன்னைக்கு வெட்டிடலாமா, இயேசு கிறிஸ்து சொல்வார் இல்லையா, வெட்டிடலாமா அப்படின் போது இல்லை, இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், கனி கொடுக்கட்டும், இன்னும் கொஞ்சம் நான் எருலாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றுறேன் அப்படின்னு. அப்போது யாருமே செத்து போயிடக்கூடாதுன்னு நம்ம வேண்டவே கூடாது. நம்ம நினைக்கிறோம்ல, சில ஊழியக்காரன் செய்கிற அயோக்கியத்தனத்தை பார்த்து இவன் செத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம்ல, அப்படி சவம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே மனம் திரும்பினா நல்லா இருக்கும், ஆண்டவரே அவனுக்காக பரிந்து பேசுகிறோம், கொஞ்சம் காலம் கொடுங்க, அடிச்சு கிழிச்சு எப்படியாச்சும் சரி பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு மற்றவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும். பலவீனத்தினாலேயோ அல்லது துணிகரத்தினாலேயோ ஏதோ ஒன்றினாலேயோ பாவம் செய்து கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு தூரம் போகிற நம்முடைய உறவுகள், நமக்கு தெரிந்தவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும். அதே போல் வியாதியில் இருக்கிற, கஷ்டப்படுகிற, போராடுகிற பலருக்காக பரிந்து பேச வேண்டும். இதில் முக்கியமான விஷயத்த சொல்கிறார். ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு உங்கள்ட்ட இருக்க காசெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கஷ்டம் மாறிடுமானா மாறாதுங்க. மனநிலையில் மாற்றம் இல்லாமல் கொடுக்குற காசு பயனளிக்காது. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? பிச்சைக்காரனுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் அடுத்த நாள் அம்மா தாயேன்னு அவன் பிச்சை எடுத்து தான் இருப்பான். ஏன்னா மனநிலையில் மாற்றம் இல்லை. அப்போது ஒருவருக்காக நீங்கள் உதவி செய்ய நினைக்கும் பொழுது முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே மனநிலையை மாற்றம், நான் சப்போர்ட் பண்ண போகிறேன்,
இந்த பணத்தை அவன் சரியாக பயன்படுத்தணும் ஆண்டவரே, அவன் மனநிலையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. ஒருவேளை ஆண்டவர் காசு கொடுக்க சொல்லன்னா அவனுக்காக பரிந்து பேசிட்டே இருங்க. ஒருவேளை காசு கொடுக்க சொன்னா கொடுத்துட்டும் பரிந்து பேசுங்க. சில வேளை காசை கொடுக்க வேண்டான்னு சிலர் வந்து சொல்லுவாங்க, கர்த்தர் என்கிட்ட பேசினாருங்க, உங்ககிட்ட காசு கேட்க சொன்னாருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சொல்லணும், உங்ககிட்ட பேசின கர்த்தர் என்கிட்ட பேசிட்டோம் அப்போ கொடுக்குறேன்னு சொல்லணும். எத்தனை பேர் இருக்கீங்க என் கூட? இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, அப்படியா சொல்லிட்டாரா, நீங்கள் பெரிய ஊழியக்காரங்க, நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்குன்னு பொட்டியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துடக்கூடாது. அவங்க கிட்ட பேசின கர்த்தர் உங்ககிட்ட என்ன பண்ணுவார், பேசுவார். ஆனால் பரிந்து பேசுதல் என்பது யாரு கேட்டாலும் கேட்காட்டாலும் நீங்கள் கர்த்தருக்கென்று மற்றவர்கள் மீது வைத்திருக்க அன்பின் நிமித்தமாக செய்யக்கூடிய ஒன்று. அன்பு இருந்தால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அப்போ இந்த துதி ஸ்தோத்திர ஜெபம் என்பது அன்றாட வாழ்க்கையில் யாருக்காகவது, நம்முடையவர்களுக்காகவது, அது பக்கத்து வீட்டுக்காரனுக்காகவது, ஒரு குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது கண்டிப்பா பரிந்து பேச வேண்டும். விசேஷமா உங்களுக்கே தெரியும், சில விசனமான செய்திகள், கவலையான செய்திகள், சிலரை கொடுத்ததான ரொம்ப நம்பிக்கையற்ற செய்திகள், அதெல்லாம் கேட்கும் பொழுது அவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும். கிறிஸ்துவானவர் நமக்காக பரிந்து பேசுவதைப் போல நாம் பரிந்து பேச வேண்டும். துதித்தலும் ஸ்தோத்தரித்தலும் பரிந்து பேசுதலும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நம்ம யோபுல வாசிக்கிறோம்ல, யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டிக் கொண்டான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை திருப்பினார். அப்போ திருப்பின பொழுது அவன் இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கப்பட்டான் இல்லையா? கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை திருப்பினார், அவன் இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்போ நம்ம தேவை என்ன, நம்ம இருக்கு, போராடிட்டு இருக்கோம். துதி ஸ்தோத்திர ஜெபம் பரிந்து பேசுதல் உங்கள் வாழ்க்கையில தேவையான விஷயங்களை திரும்ப கொண்டு வந்து கொடுத்துரும், ஃபுல்ஃபில் பண்ணிடும், உங்களை நிறைவுக்குள்ளாக நடத்தும். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க, நம்புறீங்களா? அப்போ இந்த நம்பிக்கை நமக்கு தேவை. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படைங்க. ஆனா இன்னைக்கு லிஸ்ட் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களை பார்க்குறோம், உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஆட்களை பார்க்குறோம். தேவைகளுக்காக ஜெபிப்பதல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, அவரை துதிப்பது, ஸ்தோத்தரிப்பது, செய்த நன்மைகளை சொல்லி ஆராதிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதன் விளைவாக நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அப்படி ஒன்று நம்மளை விட்டுறதுக்கு ஒரு அநீதியான தெய்வம் அல்ல. இது உங்களுக்காக சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இந்த ஊழியத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு எல்லாத்தையும் தந்தனால இல்லை, போராடி போராடி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஜெபம் பண்ணி ₹1 கூட தரல, நான் சொன்னது எதுவுமே அவர் கேட்கல, அதனால தான் ஊழியத்துக்கு வந்துட்டேன் நான். அப்புறம் தான் எனக்கு சொன்னார், நான் கேட்டதெல்லாம் கொடுத்தா நீ நாசமாக போயிருப்ப அப்படின்னாரு. கேட்டதெல்லாம் கொடுத்தா நாசமாக போயிருப்பேன். உண்மை. இன்றைக்கி நல்லா இருக்கிறது காரணம் என்னென்னா, நான் கேட்டதெல்லாம் கொடுக்கல. ஏன்னா என்ன கேட்கணுன்னே தெரில, ஆர்வ கோளாறு. அது இருந்தால் தான் உயிர் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த காசு வந்தால் இப்படி பண்ணிடலாம், இந்த கம்ப்யூட்டர் வந்தால் இதை பண்ணிடலாம், இந்த கார் வந்தால் இப்படி பண்ணிடலாம். ஒன்றும் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வாழ்க்கையில் மாற்றம் உண்டானதான் வருகிற பொருட்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போது வீடு கேட்டு கொடுக்கல, காரை கேட்ட கொடுக்கல, எல்லாமே கொடுக்கல. ஊழியத்துக்கு வந்து அதுக்கப்புறம் புரிந்து கொண்டேன். அப்போ இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. எது தேவை என்பதை கர்த்தரே உணர வைத்தார். இன்னைக்கு எல்லாம் இருக்குது, அது வேறு விஷயம். இன்னும் நிறைய விஷயங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். அப்போது தேவைகளுக்காக தேவனிடத்தில் போய் நிற்பது என்பது அது உலகத்தாரும் புறஜாதி மார்க்கத்தாரும் செய்கிறதான செயல்கள். அப்படி அல்ல. ஆல்ரெடி பரலோகம் உங்களுக்கு எல்லாமே தந்துருன்றதை ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? ஹெவன்லி சப்ளை. சண்டை நடந்துச்சுன்னா விமானத்தை கவர்மெண்ட் அனுப்பிச்சிருது, அந்த நாட்டில் சண்டை நடக்குது, நம்மளால் கூட்டுவான்னு. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் போராட்டத்தில் இருக்கீங்க, பிரச்சனை இருக்கீங்க, தெரியுமா தெரியாதா? குறைவு இருக்குது, தெரியுமா தெரியாதா? ஆல்ரெடி ஹெவன்லி சப்ளை வந்துடும். நாம் செய்ய வேண்டிய விஷயம் துதி ஸ்தோத்திர ஜெபம் பரிந்து பேசுதல், மறந்து விடக்கூடாது. ஓகே, அடுத்தது கடைசியாக மேலே பரலோக தொடர்பு முக்கியமானது, கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையில் ஒன்று. பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் அந்த மகா பரிசுத்தலத்துக்குள்ளாக சென்று ரத்தத்தை தெளித்து அங்கே ஒரு ஒப்புரவாகுதல் உண்டாகி தேவ தொடர்பை பெற்று வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதிப்பான். அதுதான் ஹையஸ்ட். உள்ளே போய் மகா பரிசுத்தலத்தில் தேவ தொடர்பை பெற்று வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதிப்பான். இன்னைக்கு அதற்கெல்லாம் தேவையே இல்லை. பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு போதும். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். இதை குறித்து வருங்காலங்களில் ஒரு வகுப்பு எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், பரிந்து பேசுகிற இந்த ஜெபத்திலிருந்து அடுத்த மேல்படி போனோம்னா பரலோக தொடர்பு. அப்போ பரலோக தொடர்பு எப்போ உண்டாகும்னா நம்மை சரி செய்து கொள்ளும் பொழுது. அந்த பரலோக தொடர்புக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் காரணம். இதெல்லாத்திற்கும் முக்கியத்துவம் எங்கேருந்து வருதுன்னா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட தான். அப்போது அப்பா பிதாவின் அப்படின்னு அவரை கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகார அந்த ஸ்லாக்கியத்தை கிறிஸ்தியேசு மூலமாக பெற்றிருக்கிறோம். எப்படி பயன்படுத்துகிறோன்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. அந்த டேரிங் ஸ்பிரிட்டை நமக்கு அவர் தான் கொடுத்துருக்கிறாரு.
அந்த ஆவியை நமக்கு அவர் தான் கொடுத்திருக்காரு. எத்தனை பேருக்கு புரியுது? அவரை பார்த்து அப்பா அப்படின்னு கூப்பிடுற ஸ்லாக்கியத்தை அவர் தான் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு ஒரு கும்பல் இருக்கு. இயேசுவை அப்பான்னு கூப்பிடக்கூடாது, பிதாவை அப்பான்னு தான் சொல்லணும் அப்படின்லாம் சொல்லுது இல்லையா? அப்படி இல்லை. இயேசுவாகிற திரியேக தேவன், திரியேக தேவன்ல பிதா தான் அவரு. இப்போ உங்களை பார்த்து உங்க பிள்ளை உங்க ஆவியை பார்த்து அப்பான்னு கூப்பிடணுமா, உங்க ஆத்மாவை பார்த்து அப்பான்னு கூப்பிடணுமா, உங்க சரீரத்தை பார்த்து அப்பாவை கூப்பிடணுமா? உனக்கு கேட்டுச்சுட்டு வச்சு உங்க பிள்ளை என்ன யோசிப்பீங்க? பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு யோசிப்போம். எத்தனை பேருக்கு புரியுது? உங்க பிள்ளை உங்களை பார்த்து அப்பான்னு கூப்பிடணும், ஆவியை பார்த்து கூப்பிடணும், ஆத்மாவை பார்த்து கூப்பிடணும், சரீரத்தை பார்த்து கூப்பிடணும்னா அது ஏதோ படிப்புல கோளாறுன்னு அர்த்தம். அந்த படிப்புல ஏதோ ஒரு கோளாறு. அதே போல இன்னைக்கு நிறைய அப்படி கோளாறானவங்களாம் இருக்கிறாங்க. நமக்கு ஜோதிகளின் பிதா கிறிஸ்துவானவர் நமக்கு என்ன, அவர் நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஸ்வீகர் ஆவியை தந்திருக்கிறாரு. அவர் அப்பா தான் நமக்கு, ஏன்னா அவர் தான் நம்மளை கிரியேட்டரு. பரிசுத்தாவியானவர் யாரு? நமக்குள்ள இருக்கிறவர். அவர் தான் நமக்கு அந்த எண்ணத்தை தருகிறவர். அவர் ஜோதிகளின் பிதா, ஆவிகளின் பிதா. ஸோ எனவே திரியேக தேவன் என்கிறதான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மாத்திரம்தான் புத்திர ஸ்வீகார ஆவி என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். நான் புரிந்துக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், பரிசுத்தாவியானவர் இருந்தால் தான் அப்பா அப்படின்னு ஜெபம் பண்ண முடியும். ஒரே வார்த்தையில் நான் முடிக்கிறேன். எப்படின்னு ஜெபம் பண்ண முடியும்? அப்பா அப்படின்னு ஜெபம் பண்ண முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் பிள்ளை அப்பான்னு சொன்னால் உங்கள் மனசு இறங்கிருதா இல்லையா? அப்பா அப்படின்னு சொன்னால், இந்த பிள்ளைங்களை பெற்றிருக்கவங்களை பார்த்து சொல்கிறேன், உடனே மனசு இறங்கிடும். அப்பானா அப்படியே இறங்கும். அப்போது அந்த ஆவியை நம்ம கொடுத்துருக்காரா? அப்போ பரிசுத்த ஆவியானுடைய நோக்கம் என்ன? அப்பா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை, எல்லாம் அங்கே நடக்கும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஸோ இது பரலோக தொடர்புக்குரிய முக்கியத்துவம். பழைய ஏற்பாட்டில் அப்படிலாம் வர முடியாது. புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானர் மூலமாக அப்பான்னு கூப்பிடுற அந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இதையும் கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பாராக. சரி, சூப்பர். இப்போ நிழலிலிருந்து நிஜத்தை பார்த்துட்டோம் இல்லையா? நிழல் என்ன, நிஜம் என்ன என்பதை நம்ம பார்த்துட்டோம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? நிழலிலிருந்து நிஜத்தை பார்த்துட்டோம். இந்த நிழலை நம்பினவர்களை குறித்து சில விஷயத்தை பார்த்து இன்னைக்கு முடிக்க போகிறோம். எபிரேயர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் முழுவதுமாக இந்த நிழலை நம்பி வாழ்க்கை வாழ்ந்து மரித்து காத்திருக்கிற பரிசுத்தவான்களை குறித்து சொல்லுகிறார். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாது நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு ஆரம்பித்து அப்படியே அந்த 4வது வசனத்தில் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அப்படின்னு ஆரம்பிச்சு 39வது வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, இவர்கள் எல்லாரும் எங்கிருந்து, ஆபேல்ல இருந்து அப்படியே எல்லாம் நோவா, ஆபிரகாமு, அப்படியே ஈசாக்கு, யாக்கோபு, அப்படியே வந்து கடைசியில 39வது வசனத்துல என்ன சொல்லுனா, இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். வாக்குத்தத்தம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவானவர் தான் நம்முடைய வாக்குத்தத்தம். எத்தனை பேருக்கு புரியுது? நம்முடைய வாக்குத்தத்தம் யாருங்க? கிறிஸ்து தான் நம்முடைய வாக்குத்தத்தம். கிறிஸ்துவானவர் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். உடன்படிக்கையின் நிறைவேறுதல், நிஜம், நிஜத்தை குறித்த வாக்குத்தத்தம். அவங்க நிழலாவே பார்த்துட்டு வந்துட்டாங்க, நம்ம நிஜத்துல அவருக்குள்ள வந்துட்டோங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? சரிங்களா? அதான் கீழே 40வது வசனம் சொல்லும், கடைசி வசனம், அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அந்த நன்மை என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நன்மையை தான் ஒவ்வொரு முறையும் சர்ச்சில் போஜன பலியா பான பலியா நீங்க நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு நிஜம் இருக்கிறதுங்க. பழைய ஏற்பாட்டில் நிழலுங்க. இந்த நிஜம் உங்களுக்குள்ளாக வாசமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் குறிப்பிட்டவர்களுக்குள்ளாக, குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரமே ஆவியானவர் செயல்பட்டாருங்க. ஆனால் உங்களுக்குள்ள, எனக்குள்ள வாசமாக இருக்கிற, நமக்குள்ளாக வாசமாக இருந்து நாம் நிஜத்திற்குள்ளாக வாழும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க நிஜத்துக்குள்ளதான் இருக்கிறீங்கன்னு? இது நிழலாட்டம் அல்ல, நிஜம். அப்போ நம்ம தான் இதற்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கோம். என்னங்க, எல்லாம் நிழலா இருந்ததெல்லாம் நிஜமாக்கி அந்த நிஜத்திற்குள்ளாக நாம் தான் வந்திருக்கிறோம். நம்மனால தான் அவங்க பூரணராகிறாங்க. அதை குறித்த செய்தியை அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். நம்மனால தான் பூரணராகிறாங்க. ஏன்னா உடன்படிக்கையின் நிறைவேறுதல் புதிய ஏற்பாட்டில் தான் நிறைவேறினால, நாம உள்ள வந்தனால அவங்களும் கிறிஸ்துவண்டை வருவதற்கான
எல்லா அந்த ஹைவேயை ஆண்டவர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். இப்போ நம் மூலமாக அவர்களும் பூர்ணராகும்படியான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கார். பாருங்க எவ்வளவு பெரிய திட்டம். ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யோசித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவானவர் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்க இந்த சபையின் மூலமாகத்தான் அங்கே நிழலாக எல்லாவற்றையும் ஆசரித்த கை கொண்டவர்கள் நிஜத்திற்குள்ளாக வருகிறார்கள். உடன்படிக்கை இங்கே நிறைவேறுகிறது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை கொடுத்தாரு. அந்த உடன்படிக்கை எப்படி நிறைவேறுச்சுன்றத அடுத்த வாரம் நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். என்னன்னா, உடன்படிக்கை அப்படின்ற அந்த தலைப்புல, பெரித் என்ற தலைப்புல உங்களோட நான் பேச போகிறேன். ஆபிரகாமிலிருந்து கிறிஸ்துவானர் வரைக்கும், ஆபேலிலிருந்து கிறிஸ்துவானர் வரைக்கும் இருக்கிறதால அந்த தொடர்பை உங்களோட நான் சொல்லித்தர போகிறேன். நாம் நிஜத்தில் அவரை வைத்திருக்கிறோம். அன்றைக்கு அவர்கள் தரிசித்தார்கள், நாம் அவரை உள்ளே வைத்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க தரிசித்தாங்க. யாரெல்லாம் தரிசித்தது? ஆபிரகாமில இருந்து எல்லாருமே, மோசேயிலிருந்து எல்லாம் அவரை தரிசித்தார்கள். தரிசித்த தெய்வத்தை உள்ளே வைத்திருக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய மேன்மையான ஒரு திருச்சபை. ஆனால் இன்றைக்கு இந்த திருச்சபை எவ்வளவாக சீர்கெட்டு விட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை உங்களிலிருந்து நீங்கள் நீங்கள் திட்டமிட வேண்டும், சீர்படுத்த வேண்டும். 50 ஆண்டுகளுக்கு பின்பாக நல்ல ஒரு குவாலிட்டியான ஜனங்கள், தேவ பிரசன்னத்தால் நிறைந்து தேவனுக்காக வாழ்கிற அன்பின் ஐக்கியத்தை உடைய ஜனங்களை நாம் உருவாக்க வேண்டும். ஒரு குவாலிட்டியான சர்ச்சை நம்ம உருவாக்கணும். அது உங்கள் கடமை. இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு போராட வேண்டும். ஆனால் வருங்கால சந்ததிக்கு எளிதாக நீங்கள் சொல்லிக் கொடுத்து விடலாம். எனவே கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியா முக்கியமானது. ஏன்னா அது மேன்மையானது, அது நிஜமானது, அது பூர்ணப்படுத்துகிறது, அது உடன்படிக்கையின் நிறைவேறுதல். அப்போ அடுத்த வாரம் நம்ம அந்த உடன்படிக்கையின் நிறைவேறுதல் என்ன என்பதை நாம பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you.